श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नमोऽस्तुते व्यासविशालबुद्धे पुल्लादविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः। நமஸ்சர்வேபியः. பாரதத்தில் அனுக்கிரமணிகா பருவத்தை தான் நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். அதில் மேற்படி 88வது ஸ்லோகம் அதிலிருந்து நாம் சங்கிரஹாத்யாய பீஜோ வை பௌலோ மாஸ்தீக மூலவான் சம்பவ ஸ்கந்த விஸ்தாரஹ சபாரண்ய விடங்கவான் அரணீ பர்வரூபாಢ்யோ விராட்டோத்யோகசாரவான் भीष्म पर्व महाशाखो द्रोण पर्व पलाशवान् कर्ण पर्व सितैः पुष्पैः शल्य पर्व सुगन्धिभिः स्त्री पर्वैशिक विश्रामः शान्ति पर्व महाफलः अश्वमेधामृतरसस्त्वाश्रमस्थान संश्रयः मौसलश्रुति संक्षेपः शिष्टद्विजनिषेवितः सर्वेषां कविमुख्यानाम् उपजीव्यो भविष्यति पर्जन्य इव भूतानाम् अक्षयो பாரதத்ருமஹ. பாரதம் அப்படின்றது ஒரு பெரிய ஆலமரம். அந்த பெரிய ஆலமரத்தில் மகாபாரதத்தினுடைய சங்கிரகமாய் சுருக்கமாய் இருக்கக்கூடிய இந்த அத்தியாயம் அனுக்கிரமணிகா பருவம் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயம் அந்த பெரிய ஆலமரத்தினுடைய விதையா இருக்கு. அதுக்கப்புறம் பௌலோம ஆஸ்திக பருவங்கள் இந்த பெரிய மரத்தினுடைய வேர்களா அமைஞ்சிருக்கு. சம்பவ பருவம் இந்த மரத்தினுடைய தண்டாக அமைஞ்சிருக்கு. இந்த சபா பருவமும் ஆரண்ய பருவமும் விட்டங்கவானா இருக்கு. அதாவது ஒரு ஆலமரம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆலமரத்தில் நீட்டமாக தொங்கக்கூடிய அந்த விட்டங்கவான் அப்படின்னு சொல்கிறது ரூஸ்டிங் பர்ச்சேஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவா. ஸோ அதுதான் ரூஸ்டிங் பர்ச்சேஸ். அது சபா பருவமும் ஆரண்ய பருவமும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். ஆரணி பருவம் அதுதான் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த முடிச்சுகள், பின்னல் முடிச்சுகள் மாதிரி இருக்குமோ இல்லையோ, நோட்ஸ்ன்னு கூட சொல்லுவா இங்கிலீஷில், அதை ட்ரீ நோட்ஸ் அப்படின்னு. சல்ய பருவம் தான் அந்த மலர்களுடைய வாசனை. ஸ்திரீ பருவம் ஐஷீக பருவம் ரெண்டுமே நிழல், மரத்தினுடைய நிழல் இருக்கும் இல்லையா, அதுதான் ஸ்திரீ பருவமும் ஐஷீக பருவமும். சாந்தி பருவம் அந்த மரத்தில் பூத்து குலுங்கக்கூடிய பழங்கள். பின்பு அஸ்வமேத பருவம் அதோடைய சாரம். பின்பு ஆசிரமவாசிக்க பருவம், நம்ம மரத்துக்கு கீழே ஒரு இடத்துல உட்காந்து அந்த நிழலை அனுபவிப்போம் இல்லையா, சீதளத்தை, அந்த இடம் நம்ம உட்கார்றோமே அதுதான் ஆசிரமவாசிக்க பருவம். மௌசல பருவம் அப்படின்றது அந்த கிளைகளினுடைய கடைசி பாகம், அதுதான் மௌசல பருவம். அதுதான் வேதங்களினுடைய சாரம். இந்த பாரதம் பிராமணர்களால் வணங்கப்படக்கூடியது. இந்த பாரதம் என்னும் உயர்ந்த விருட்சம், மரம் இருக்கே, இது மேகங்களாட்டம் வற்றாத இருந்து மனிதர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செஞ்சுட்டே இருக்கும். அதே மாதிரி நிறைய கவிகளுக்கு இது வாழ்வாதாரமாக கூட இருக்கும் அப்படின்னு சௌதி மகரிஷி சொல்கிறார். அத்தோட 92வது ஸ்லோகம் முடியறது. மேற்படி சௌதி மகரிஷி என்ன சொல்கிறான்றதை அனுபவிப்போம். தஸ்ய விருக்ஷஸ்ய வக்ஷ்யாமி சாஸ்வத் புஷ்ப ஃபலோதயம் ஸ்வாதுமேத்ய ரசோபேதம் அச்சோத்யம் அமரைரபி. சரி, இப்போ மேற்படி உங்களுக்கு முடிவில்லாத பழங்கள் புஷ்பங்கள் இந்த மரத்திலேருந்து காய்ச்சுதே, அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அத்தோடைய வாசனை எப்படி இருந்தது,
அதோடைய சுவை அவ்வளோ பவித்திரமாக இருந்தது. எந்த அளவுக்குனாக்க அமரர்கள்னா தேவர்கள், அவள்லாம் கூட அதை சுவைக்கணும்னு ஆசைப்பட்டா. அந்த பூக்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். 94வது ஸ்லோகம். மாதுர்நியோகா தர்மாத்மா காங்கேயஸ்ய ச தீமதः க்ஷேத்ரே விசித்ரவீர்யஸ்ய கிருஷ்ணத்வைபாயனः புரா த்ரீனக்னீன்னிவ கௌரவ்யாஞ்சனயாமாஸ வீர்யவான் உத்பாதி திருதராஷ்டிரம் ச பாண்டும் விதுரமேவ ச ஜகாம தபசே தீமான் புனரேவாஷ்ரமம் பிரதி தேஷு ஜாதேஷு விருத்தேஷு கதேஷு பரமாம் கதிம் அப்ரவீத் பாரதம் லோகே மானுஷேஸ்மின் மகான் ரிஷிः ஜனமே ஜயேன பிருஷ்டः சன் பிராமணைश्च சஹஸ்ரஷः சசாச சிஷ்யமாசீனம் வைஷம்பாயனமந்திகே சதஸ்யைः சஹாசீனः ஸ்ராவயாமாஸ பாரதம் கர்மாந்தரேஷு யஜ்ஞஸ்ய சோத்யமானः புனः புனः விஸ்தரம் குரு வம்சஸ்ய காந்தார்யா தர்மசீலதாம் க்ஷத்துஃ பிரக்ஞாம் திருதிம் குந்த்யாः சம்யக் த்வைபாயனோ ப்ரவீத் வாசுதேவஸ்ய மாஹாத்ம்யம் பாண்டவானாம் ச சத்யதாம் துர்வృத்தம் தார்தராஷ்டிராணாம் உக்தவான் பகவான் ரிஷிः இதம் சதசஹஸ்ரம் தூ லோகானாம் புண்ணிய கர்மணா. வியாசர்னுடைய அம்மா சத்யவதி கேட்டுண்டதுனாலையும் கங்கை மைந்தன் பீஷ்ம பிதாமகர் கேட்டுண்டதுனாலையும் வியாசர் விசித்திர வீரியனுடைய 2 மனைவிகள் அம்பிகை அம்பாலிகைன்னு இருந்தா அவளுக்கு புத்திரர்கள் கிடையாது. அதனால் அவ 2 பேருக்கு 3 புத்திரர்களை அனுகிரகித்தார். இந்த 3 பிள்ளைகள் திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர், இவா 3 பேரையும் அனுகிரகம் பண்ணிட்டு வியாசர் அந்த இடத்த விட்டு புறப்பட்டு அவருடைய தர்ம காரியங்களை பார்க்கறதுக்கோசரம் அவருடைய ஆசிரமத்துக்கு போயிடுறார். அதுக்கப்புறம் மகரிஷி வியாசர் தேஷு ஜாத்தேஷு விருத்தேஷு கதேஷு பரமாம் கதிம் அப்ரவீத் பாரதம் லோகே மானுஷேஸ்மின் மகான் ரிஷிஹி. அவர் இந்த பசங்கள்லாம் வளர்ந்து இருக்கிற வரைக்கும் வியாசர் இந்த பாரதத்தை பப்ளிஷ் பண்ணவே இல்லை. ஜனமே ஜயேன பிருஷ்டः சன் பிராமணைश्च சஹஸ்ரஷः சசாச சிஷ்யமாசீனம் வைஷம்பாயனமந்திகே. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க கடைசியில் ஜனமே ஜெயன் ஒரு சர்ப்பசத்திர யாகம் பண்ணுறார். அந்த சர்ப்பசத்திர யாகத்தில் வியாசர் இந்த பாரதத்தை வைஷம்பாயனருக்கு சொல்லி கொடுத்தார். அதன் பின்பு வைஷம்பாயனர் அத்தனை சிஷ்யர்கள், பாக்கி இருப்பா இல்லையா ரிஷிகள் அத்தனை பேரும் வியாசரோட சிஷ்யர்கள், அவளை கூட வச்சுண்டு யாகங்களுக்கு நடுவில் பாரதத்தை சொல்லிண்டே வந்தாராம். அண்ட் அவர் சொல்லி முடிச்ச உடனே இந்த யாகமானது தொடரும். அந்த மாதிரி யாகம் நடுவில் பண்ணிகிட்டே இருப்பா, இந்த பாரதத்தை சொல்லுவா, திருப்பி யாகத்தை பண்ண ஆரம்பிப்பா. அந்த மாதிரி வியாசர் இப்படியாக பாரதத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா வியாசர் என்ன பண்ணாராம், இந்த பாரதத்தில் குருவம்ச பற்றின விஷயங்கள், குருவம்சத்தினுடைய ஏற்றம் என்ன, காந்தாரியினுடைய அந்த தர்மங்கள் எப்படி இருந்தது, காந்தாரி அதை எப்படி கடைப்பிடிச்சா, அதே மாதிரி விதுரனுடைய ஞானத்தை பற்றி, குந்தியினுடைய சீரான தன்மை பற்றி, அவள் எப்படிப்பட்டவள் முதலிய விஷயங்களை எல்லாம் இவர் சொல்கிறார். பின்பு வாசுதேவனுடைய ஏற்றத்தையும் பாண்டுவனுடைய புதல்வர்களுடைய ஏற்றத்தையும் திருதராஷ்டிரனுடைய 100 புதல்வர்களுடைய தீய தன்மைகளை பற்றியும் எடுத்துரைத்தார். உபாக்கியானை சஹக்ஞேயம் ஆத்யம் பாரதம் உத்தமம் 24 சாஹஸ்ரீம் சக்ரே பாரத சம்ஹிதாம் உபாக்கியானைர்வினா தாவத் பாரதம் ப்ரோச்யதே புதைஹி
ततोऽप्यर्धशतं भूयः संक्षेपं कृतवान् ऋषिः अनुक्रमणिकाध्यायं वृत्तान्तानां सपर्वणाम् इदं द्वैपायनः पूर्वं पुत्रमध्याप யச்சுகம். என்ன பண்ணுறாராம் வியாச மகரிஷி? முதல்ல 24,000 ஸ்லோகங்களுடைய பாரதத்தை இயற்றிடுறார். அந்த பாரதத்தை தான் ஞானிகள் மகனியர்கள்லாம் முதல்ல தெரிஞ்சுண்டா. அதுக்கப்புறம் ஒரு சுருக்கமாக 150 ஸ்லோகாஸ் வியாசர் இயற்றினார். இந்த 150 ஸ்லோகங்களை வியாசர் அவருடைய பிள்ளை சுகபிரம்ம மகரிஷிக்கு முதல்ல கொடுக்கிறார். அதுக்கப்புறமா அவரை போன்றக்கூடிய மற்ற சிஷ்யர்களுக்கு கொடுக்கிறார். ததோன்யேபியோனுரூபேபியः சிஷ்யேபியः பிரததௌ விபுः ஷஷ்டிம் சதசஹஸ்ராணி சகாராண்யாம் சம்ஹிதாம் 300 ச தேவலோகே பிரதிஷ்டிதம் பித்ரியே 15 प्रोक्तं गन्धर्वेषु 14 एकं 100 तु मानुषेषु प्रतिष्ठितं नारदो श्रावयद्देवान् असितो देवलः पितॄन्. அப்புறம் என்ன ஆறுது? 60 லட்சம் ஸ்லோகங்களை வியாசர் இயற்றினார். இந்த 60 லட்சம் ஸ்லோகங்களை பார்க்கும்போது 30 லட்சம் ஸ்லோகங்களை தேவர்களுக்கு கொடுத்தார், 15 லட்சம் ஸ்லோகங்களை பித்ருக்களுக்கு கொடுத்தார், பின்பு 14 லட்சம் ஸ்லோகங்களை கந்தர்வர்களுக்கு கொடுத்தார். இப்போ பாக்கி இருக்கிற 1.5 லட்சம் ஸ்லோகங்களை மனுஷர்களுக்கு கொடுத்துட்டார். அதை நாரதர் கந்தர்வயக்ஷரக்ஷாம்சி ஸ்ராவயாமாச வைஷுகः அஸ்மின்ஸ்து மானுஷே லோகே வைஷம்பாயன உக்தவான். இவர் என்ன பண்ணாரா? நாரதர் முதல்ல இந்த பாரதத்தை தேவர்களுக்கு கொடுத்தார், அப்புறம் தேவலர் பித்ருக்களுக்கு கொடுத்தார், சுகர் கந்தர்வர்களுக்கு கொடுத்தார், அப்படியே யக்ஷர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் சுகபிரம மகரிஷியே கொடுத்துட்டார். அதன் பின்பு சிஷ்யோ வியாசஸ்ய தர்மாத்மா சர்வ வேத விதாம்பரஹ ஏகம் 100 தூ மயோக்தம் வை நிபோதத. வியாசர்னுடைய ஒரு சிஷ்யர் வைஷம்பாயனர் மகரிஷி. அவர் நன்னா விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர் தான், தர்மத்திலேயே நிலச்சி நிற்கக்கூடியவர், கரெக்டாக தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர், நன்னா வேத அத்தியனம் பண்ணவர். அவர் இந்த மகாபாரதத்தை மனுஷர்களுக்கு எடுத்துரைத்தார். இப்போ ரிஷிகளே தெரிஞ்சுக்கோங்கோ, நானும் உங்களுக்கு அதே பாரதத்தை தான் இப்போ கொடுக்கறேன். துரியோதனோ மன்யுமயோ மகாத்ருமः ஸ்கந்தः கர்ணः சகுனிஸ்தஸ்ய சாகா துஷாசனः பலபுஷ்பே சம்ருத்தே மூலம் ராஜா திருதராஷ்ட்ரோ மனிஷி. துரியோதனோ மன்யுமயோ மகாத்ருமः. துரியோதனன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது, அதை கோபத்தினால வெட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான மரமாய் துரியோதனன் இருக்கின்றான். ஸ்கந்தஹ கர்ணஹ சகுனிஹி தஸ்ய சாகா. கர்ணன் மரத்தினுடைய தண்டு, சகுனி மரத்தினுடைய கிளைகள். துஷாசன பல புஷ்பே சம்ருத்தே. துஷாசனன் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளில் பூக்கக்கூடிய மலர்களும் பழங்களும் ஆவான். மூலம் ராஜா திருதராஷ்ட்ரோ மனிஷி. இந்த மரத்தினுடைய மூலம் யாருடான்னு கேட்டாக்க திருதராஷ்டிரன் என்று சொல்லக்கூடிய ராஜா. திருதராஷ்டிரன் இந்த மரத்தினுடைய வேராக இருந்தான் அப்படின்னு. யுதிஷ்டிரோ தர்மமயோ மகாத்ருமः ஸ்கந்தோர்ஜுனோ பீமசேனோஸ்ய சாகாः மாத்ரி சுதௌ புஷ்பஃபலே சம்ருத்தே மூலம் கிருஷ்ணோ பிரம்மச்ச பிராமணாச்ச. யுதிஷ்டிரர்னு ஒரு தர்மத்தால் ஆக்கப்பட்ட மரம் போன்ற இருந்தார். அந்த யுதிஷ்டர் என்று சொல்லக்கூடிய மரத்திலே அர்ஜுனன் தண்டாக இருந்தான், பீமன் அந்த மரத்தினுடைய கிளைகளாக இருந்தான், மாத்ரியினுடைய 2 பிள்ளைகள் நகுலன் சகாதேவன், இவா 2 பேருமே இந்த மரத்தினுடைய மலர்களாகவும் பழங்களாகவும் திகழ்ந்தனர். கண்ணன்
பிரம்மா பிராமணர்கள் தான் இந்த மரத்தினுடைய வேறாக இருந்தார்கள் அப்படின்றது தான் விஷயம். இங்கேயே வித்தியாசங்கள் பார்த்துள்ளா நம்ம. துரியோதனனுக்கும் யுதிஷ்டருக்கும் என்ன விஷயம், இவா 2 பேருக்கு எப்படி அந்த பாகுபாடு வருது, இவா 2 பேர் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்றது இங்கேயே தெரிஞ்சிடும். துரியோதனன் கோபத்தால் வெட்டப்பட்ட மரமாட்டாக இருந்தான், யுதிஷ்டர் தர்மத்தால் ஆக்கப்பட்ட மரமாக இருந்தார். அதனால தான் யுதிஷ்டரை சொல்லும்போது அவர் அஜாத்த சத்ருன்னு யுதிஷ்டரை சொல்கிறது. உலகங்கள்லேயும் எதிரி இல்லாதவர் ஆச்சா. பாண்டுர் ஜித்வா பகூன் தேசான் புத்தியா விக்ரமணேன ச அரண்யே மிருகயாஷீலோ ன்யவசன்முனிபிஸ் சஹ மிருகவ்யவாய நிதனாத் கிருஷ்ணான் பிராப ச ஆபதம் ஜன்ம பிரபிருதி பார்த்தானாம் தத்ராச்சார விதிக்ரமஹ மாத்ரோர்ப்யுபதபத்திஷ்ச தர்மோபனிஷதம் பிரதி தர்மஸ்ய வாயோः சக்ரஸ்ய தேவயோश्च ததாஸ்வினோः. பாண்டு அப்படின்ற அரசன் நிறைய ராஜ்யங்களோட யுத்தம் புரிஞ்சு அந்த ராஜ்யங்கள் எல்லாம் கைப்பற்றினதுக்கப்புறமாக, அது எப்படி கைப்பற்றினார்னா அவருடைய ஞானத்தை கொண்டும் வீரத்தை கொண்டும் தான் அவர் கைப்பற்றினார். அவர் அதுக்கப்புறமா வனங்களில் போய் தங்க ஆரம்பித்தார். அப்போ ரிஷிகள் இருக்கக்கூடிய இந்த வனத்துக்கு இவர் போயிருக்கிறச்சே அங்கே ஒரு ஆண்மான் பெண்மானோட சேரக்கூடிய வேளையில் இவர் அந்த ஆண்மானை வேட்டையாடும் போது கொன்னுட்டார். அதனால என்னாச்சு, பாண்டுவுக்கு சாபம் வந்தது. அந்த சாபத்தினால இவருக்கு சாதாரணமாக ஆண் பெண் சேர்க்கையில் பிள்ளைகள் பிறக்கும், அந்த சேர்க்கை இவருக்கு ஏற்படாத போயிடுத்து. அதனால புத்திர பாக்கியம் கிடைக்காத போயிடுத்து. அப்படி இருந்த ஒரு சூழலில் இவருடைய 2 மனைவிகள் குந்தி மாதிரின்னு 2 பேரும் 5 பிள்ளைகளை ஈன்றெடுத்தார்கள். தர்ம வாயு சக்ர 2 அஸ்வினி குமாரர்கள். இவா 5 பேரும் இவா 2 பேருக்கு குந்திக்கும் மாதிரிக்கும் தேவர்கள் அனுகிரகத்தினாலேயும் ரிஷிகளினுடைய அனுகிரகத்தினாலேயும் பிறந்தார்கள். அதனால பாண்டுவனுடைய வம்சம் இல்லாத போயிடாது. இப்போ இந்த 5 குமாரர்கள் இருக்கா. ஆக்சுவலாக இவன் 5 பேரும் பிறக்கலன்னா பாண்டுவுக்கு வம்சமே இருக்காது. ஆனால் இப்போ இவன் 5 பேர் ரிஷிகள் அனுகிரகத்திலையும் தேவர்கள் அனுகிரகத்திலையும் பிறந்ததுனால பாண்டுவனுடைய வம்சம் இன்னைக்கு இல்லாத போயிடாது, பாண்டுவோட வம்சம் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு. தாபசை சக சம்வருத்தா மாத்ருபியாம் பரிரக்ஷிதாக மேத்யாரண்யேஷு புண்ணியேஷு மஹதாம் ஆஸ்ரமேஷு ச ரிஷிபிர்யத்ததா நீதா தார்த்தராஷ்ட்ரான் பிரதி ஸ்வயம் சிஷவச்சாபிரூபாச்ச ஜட்டிலா பிரம்மச்சாரிணஹ. இந்த தேவர்களுடைய பிள்ளைகளாகத்தானே இப்போ இவ 5 பேர் பிறந்திருக்கா. ஸோ இவ 5 பேருமே அவள் அம்மாக்களாலேயும் ரிஷிகளாலேயும் வனத்தில் வளர்க்கப்பட்டார்கள். ஏன்னா பாண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இவா 2 பேர் தனியாக தான் பசங்களை வளர்த்தா. அந்த பசங்க எப்படி வளர்ந்ததுன்னா ரிஷிகளினுடைய அனுகிரகத்தில் இந்த 5 பேரும் வளர்ந்தா. ரிஷிகள் அதுக்கப்புறமா ஆசிரமத்திலேருந்து இந்த 5 புதல்வர்களையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா திருதராஷ்டிரனுடைய 100 புதல்வர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பித்தார்கள். இவா எப்படி போனா அப்படின்னா பிரம்மச்சாரிகளாக சிஷ்யர்களாக அந்த லட்சணங்களோடத்தான் இவா அந்த இடத்துக்கு போனா. எப்படின்னா தலையில் குடுமி வச்சுண்டு தான் போனா அப்படின்னு. ஷிகை என்னன்னா முடிச்சுண்டு தான் அவள் திருதராஷ்டிரன் 100 புதல்வர்கள் இருக்கக்கூடிய ஹஸ்தினாபுரத்துக்கு ரிஷிகளால் அழைத்து செல்லப்பட்டார்கள். புத்ராஷ்ச பாரதரஸ்சேமே சிஷ்யாஷ்ச சுக்ருதஷ்சவஹ பாண்டவா ஏத இத்யுக்த்வா முனயோந்தர்ஹிதாஸ்ததஹ. அப்போ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஊர் ஜனங்களுக்கு குருவம்சத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் ரிஷிகள்லாம் அறிவிக்கிறா, இந்த மாதிரி எங்களோட இந்த சிஷ்யர்கள் இருக்காளே இவாள்லாம் உங்களுடைய பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்களே.
ஏன்னா இவ 5 பேருமே பாண்டுவனுடைய புதல்வர்கள், பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ புறப்பட்டு வந்துட்டா. தாம் ஸ்தைர் நிவேதிதான் திருஷ்ட்வா பாண்டவான் கைரவாஸ்ததா சிஷ்டாச்ச வர்ணாஃப் பௌரா ஏதே ஹர்ஷாத் சுக்ருஷுர்பிருஷம். குருவம்சத்தினவர்கள்லாம் ரிஷிகள் இப்படி பாண்டவர்களை அறிமுகப்படுத்துறத பார்த்துட்டோ அந்த குருவம்சத்தில் இருந்த ஒரு மூத்தவர் துள்ளி குதிச்சாரா. ஆஹா, பாண்டவோட 5 புதல்வர்கள் வந்துட்டான்னு நான் சந்தோஷத்தில் அவர் குதிக்கிறார். ஆஹுக்கே சின்ன தைசியேதே இதி சாபரே யதா சிரமிருதः பாண்டுः கதம் தஸ்யேதி சாபரே. இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன சொன்னா, இது பாண்டவனுடைய புதல்வர்கள் இல்லைன்னு சொன்னாலாம். இன்னும் சிலர் இல்லை இது பாண்டவனுடைய புதல்வர்கள் தான் அப்படின்னு சொன்னாலாம். இன்னும் சிலர் எப்படி பாண்டவனுடைய புதல்வர்களாக இருக்க முடியும், பாண்டு தான் செத்து போய் பல வருஷங்கள் ஆயிடுத்தே அப்படின்னு பேசிக்கிறா. ஸ்வாகதம் சர்வதா திஷ்டியா பாண்டோ பஷ்யாம சம்ததிம் உச்சியதாம் ஸ்வாகதமிதி வாச்சோஹோ அஸ்ரூயந்த சர்வஷஹ. உச்சியதாம் ஸ்வாகதமிதி வாச்சோ ஸ்ரூயந்த சர்வஷஹ. இருந்தாலும் எல்லா திக்குகள்லிருந்தும் என்ன குரல் கேட்டதுன்னா, வரணும் நீங்கள் அத்தனை பேரும் ஹஸ்தினாபுரத்துக்கு வரவேற்கப்பட்டீர்கள். நாங்கள்லாம் பாண்டவனுடைய புதல்வர்களாக இருக்கக்கூடிய உங்களை பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பாக்கியம்தான். தஸ்மின் உபரதே சப்தே திஷஸ் சர்வாணி நாதயன் அந்தர்ஹிதானாம் பூதானாம் நிஸ்வனஸ்துமுலோ பவத் புஷ்பவृष्टिः शुभागन्धाः शङ्खदुन्दुभिनिस्वनाः आसन् प्रदेशे पार्थानां तदद्भुतम् इवाभवत्. அங்கே ஜனங்கள் அப்படி இதை பெரிய திருவிழாவாட்டம் கோலாகலமாக கொண்டாடுறாளாம். பாண்டவர்கள் வந்ததை எல்லா இடத்துலையும் பாண்டவர்கள் வந்துட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் கூட இதை கேட்டு மகிழ்விக்கும் அளவுக்கு இவாள்லாம் அப்படி சந்தோஷப்பட்டிருக்காளாம். நிறைய பேர் மேலேந்த புஷ்பங்களை எல்லாம் பூக்களை எல்லாம் இவா மேலே வருஷிச்சாளாம். இன்னும் சிலர் பறை முதலிய வாத்தியங்களை எல்லாம் வாசித்தார்களாம். இன்னும் சில பேர் சங்கநாதத்தை எல்லாம் எழுப்பினார்களாம். அப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் இந்த 5 இளவரசர்களும் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்த சமயம் நிகழ்ந்தது. தத் பிரீத்யா சைவ சர்வேஷாம் பௌராணாம் ஹர்ஷ சம்பவः சப்த ஆசீன் மகாம்ஸ்தத்ர திவஸ்பிருக் கீர்த்திவர்தனः. அத்தனை பிரஜைகளும் சந்தோஷப்பட்டாளாம். ஆஹா, என்ன ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இன்னைக்கு, பாண்டவனுடைய புதல்வர்கள் வந்திருக்கா, இதெல்லாம் இன்னும் எவ்வளோ கோலாகலமாக கொண்டாடணும், இந்த கோலாகலங்கள்லாம் பத்தாது, இன்னும் ஜாஸ்தியாக இதை கொண்டாடணும்னு சொல்லி அவ இன்னும் அதிகமாக இதை கொண்டாட ஆரம்பிச்சதுல இவாளோட கொண்டாட்டங்கள் ஸ்வர்க்கத்தையே போய் எட்டுற அளவுக்கு இருந்துதாம். தே தீத்யா நிகிலான் வேதான் சாஸ்திராணி விவிதானி ச ன்யவசன் பாண்டவாஸ்தத்ர பூஜிதா அகுதோ பயாக. எந்த விதமான ஒரு 2ஆம் எண்ணமும் இல்லை, செகண்ட் தாட் இல்லாத எல்லாருமே பாண்டவர்களை வரவேற்று அவள் அந்த இடத்துலயே இருக்க சொல்லி எல்லாம் பண்ணினாலாம். பாண்டவர்களும் ஹஸ்தினாபுரத்திலே இருந்தா அவ அஸ்திரசஸ்திர வித்யைகள் வேதங்கள் அத்தனையும் கத்துண்டவர்கள். அதெல்லாம் குருகுல வாசத்தில் கற்றுனுட்டா அவள் இந்த இடத்துக்கு வரா. யுதிஷ்டிரச சௌச்சேன பிரீதாக பிரகிருத்தயோ பவன் திருத்யாச்ச பீமசேனஸ்ய விக்ரமேணார்ஜுனஸ்ய ச. அந்த குருவம்சத்தில் அந்த நகரத்தில் இருந்த மூத்தவர்கள் யுதிஷ்டரனுடைய அந்த தூய்மையை பார்த்து வியந்து போனாலாம். பீமனோட இந்த பராக்கிரமத்தை பார்த்து வியந்து போனார்கள். அர்ஜுனனுடைய வீரத்தை பார்த்து மயங்கினான். எல்லாரும் அப்படி ஆச்சரியப்பட்டு, ஆஹா எப்படி இருக்கா இவாள்லாம் அப்படின்னு இவ ஆச்சரியப்பட்டுட்டே இருக்கறச்சே பின்னாடி நகுலன் சகாதேவனுடைய பணிவையும் பொறுமையையும் பார்த்து, அப்பா இந்த 5 புதல்வர்கள் என்னம்மா இருக்கா
இப்படின்னா இருக்கணும் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போய் நின்னாலாம் இந்த 5 பேரையும் பார்த்து. சமவாயே ததோராஜ்ஞாம் கன்யாம் பர்த்து ஸ்வயம் வராம் பிராப்தவான் அர்ஜுன கிருஷ்ணம் கிருத்வா கர்ம சுதுஷ்கரம். கொஞ்ச வருஷம் கழிச்சு அர்ஜுனன் இந்த அஸ்திர சஸ்திர வித்யைகள் எல்லாம் நன்னா தெரிஞ்சுண்டு நன்னா கத்துண்டு அதுக்கப்புறம் திரௌபதியை ஸ்வயம்வரத்தில் மனம் முடித்தார். எங்க அப்படின்னா ஸ்வயம்வரத்துல பெரிய பெரிய அரசர்கள் இளவரசர்கள் அத்தனை பேரும் சூழ்ந்திருந்தாலாம். அந்த இடத்துல அர்ஜுனன் திரௌபதியை கைப்பற்றினார். ததः பிரபிருதி லோகேஸ்மின் பூஜ்ய சர்வதனுஷ்மதாம் ஆதித்ய இவ துஷ்பிரேக்ஷ்யः சமரேஷ்வபி சாபவத். அன்னிலேருந்து அர்ஜுனனை எல்லாரும் பெரிய வீரன் பெரிய சூரன் அசகாய சூரன்னு கொண்டாட ஆரம்பிச்சாலாம். எப்படின்னாக்க அர்ஜுனன் யுத்த பூமிக்கு வந்தார்னா யுத்த பூமியில எல்லாருக்கும் வெளிச்சம் தரக்கூடிய சூரியனாட்ட திகழ்வாரா அர்ஜுனன். அண்ட் எதிரிகளால் அர்ஜுனனை ஜெயிக்கவே முடியாது. அர்ஜுனன் அப்படிப்பட்ட ஒரு வீர தீர சூல பராக்கிரமசாலி. எதிரிகள் அர்ஜுனனை பார்த்தா பயந்தே படுவா. இவனோட சண்டையெல்லாம் எங்களால் போட முடியாதுன்ற ரேஞ்சுக்கு தான் அவள்லாம் பயப்படுவா. ஏன்னா அர்ஜுனனுடைய வீரம் அத்தகையது. அர்ஜுனனோட வீரத்தை பற்றி பேசணும்னா மணிக்கணக்காக பேசலாம், எத்தனை நாள் வேணா பேசலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வீரம் அர்ஜுனன்ட்ட இருந்தது. ஸோ அர்ஜுனன் இப்படியாக இருந்தார். எப்படின்னா யுத்த பூமியில சூரிய நாட்ட கோட்டி சூரிய பிரகாசமாய் திகழ்ந்தார் அப்படின்னு. சர்வான் பார்த்திவான் ஜித்வா சர்வாம் மஹதோ கணான் ஆஜஹாரார்ஜுனோ ராஜ்ஞோ ராஜசூயம் மகாக்ரதும். பாரதம் தொடரும்.